ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவங்க அப்பா வந்து பாருக்கிட்டையும் பேசினாங்க, விக்ரம்கிட்டையும் பேசினாங்க. விக்ரம் ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அண்டு திவ்யா கிட்டே சொன்னாங்க, சாண்ட்ரா கிட்டே பேசாதீங்கன்னு. அது 100% கரெக்டு. ஏன்னா ரொம்ப பூகம்பமாக வெடிச்சிச்சுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வேணும்னே சண்டை போடணும்னு நினச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்க கிச்சன் டீமில் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, எனக்கு அவங்கள்ட்ட பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சாண்ட்ரா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன பயமாக இருக்குது, எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகுறாங்க, எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவிட்டி கொடுத்துட்ருக்காங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அண்டு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னமோ திவ்யாவுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சோ இல்லை கடுப்பாகுதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் மிங்கிள் ஆகிறது. அண்டு என்ன தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். காலையிலையும் வேலை செஞ்சாங்க, நைட்டுமே வந்து அவங்க போய் வேலை செஞ்சாங்க. எதுவுமே அவங்க திட்டலை, எதுவுமே வந்து இப்போ மூஞ்சி காமிக்கலைங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க பாட்டுக்கு சாங்கில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேற்று வந்து நைட் சமைச்சதையும் நம்மளால் பார்த்து முடிஞ்சிச்சு. அண்ட் அரோரா வந்து சொல்கிறாங்க, சாண்ட்ரா இப்போ வந்து நல்லா சிரித்து பேசுகிறாங்க, நல்லா இருக்குது பார்க்க அப்படின்னு சொன்னோடனே உடனே திவ்யாவுக்கு மூஞ்சி மாறினதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்க. அண்டு திவ்யா இருந்துட்டு சொல்கிறாங்க, என்னை சாண்ட்ரா கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. திவ்யாவுக்கு தெரிலைங்களா, அப்படியே ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆச்சு எனக்கு. ஏன்னா திரும்பி ஒரு விஷயத்த வந்து பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்டு அவங்களோட டார்கெட் சாண்ட்ரா, அமித் எனக்கு தெரில, சாண்ட்ரா கண்டிப்பாக இருக்குது, வினோத் கண்டிப்பாக இருக்கார், அண்டு கம்ருதீனான்னு எனக்கு இப்போதைக்கு தெரில. ஆனால் பாரு கண்டிப்பாக இருக்காங்க. இவங்களோட டார்கெட்டுங்கிறது தான் தெரியுது. பார்ப்போம் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க செகண்ட் ப்ளேஸ்க்கு டிசர்விங்கானு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாருமே டாஸ்க் பண்ணுறாங்க, இவங்களும் டாஸ்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த யூனிக்னஸும் இல்லை. எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, இவங்களும் கேள்வி கேட்குறாங்க. அதில் எந்த யூனிக்னஸும் இல்லை. என்ன ரிப்பீட் பண்ணுறாங்க, ரொம்ப திரும்பி டேப் ரெக்கார்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்களோ அதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவங்களே அதை தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கேட்டால் அமித்தை அக்செப்ட் பண்ணிக்கலைங்கிறாங்க. இவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அவங்க அப்பா வந்து சொன்னும் போது, அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, டாஸ்க்கு இதெல்லாம் ஃபன்னு, எல்லாருமே அங்கே ஃபன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட என்ன தனித்துவம் இருந்துச்சு, பிஆர் குரூப் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்ட்டுலாம் பாவம் பார்த்தெல்லாம் இவங்களுக்கு வந்து போட முடியாதுங்கிறது தான் உண்மை. இது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்னவோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.